1 2 3 4 சார். அது என்னடா 1 2 3 4? தமிழர் வந்தா வணக்கம் ஐயா தானே சார் சொல்றோம். இங்கிலீஷ் சார் வந்தா குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் தான் சார் சொல்றீங்க. அதே மாதிரி தான் சார் நீங்க கணக்கு வாதிரி இல்லையா, அதனால தான் உங்க மொழியில 1 2 3 4 சார்னு சொல்றோம். இதெல்லாம் நல்லா விளக்குன மாதிரி பேசு. யூனிஃபார்ம் எங்கடா வந்து? சார் காலைல பணியில வரும்போது சொகாயின்னு அஞ்சிருச்சு சார். நல்லா பேச கத்துக்கணுங்கடா இந்த வயசுலயே. டே அரையாண்டு பயிற்சி பேப்பர் திருத்தினுங்க கணக்கு ஒருத்தம் கூட பாஸ் ஆகலடா. எப்பறம் நீங்களாம் கரையேறுது? வகாரு சரணாத் நீ எழுப்பா. இன்னைக்கு கணக்கு பாடத்துல என்ன பாக்குறோம்னா, சொல்லுங்க சார். ஒரு நம்பரையும் கூட்ட போறோம்ப்பா. சரிங்க சார். நாளையும் கூட்டினா 8. சரிங்க சார். 8 கூட்டினா 16. சரிங்க சார். அந்த மாதிரி 138 கூட்டினா எவ்வளவுப்பா? சார் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க சார், கஷ்டமாக இருக்கிறது எனக்கு கேட்குறீங்க சார். எனக்கு கொஞ்சம் கணக்கானவே பயம் சார். ஏடா கணக்கு பயமாக்குறோம் என்னத்துக்கு கூட வந்து இங்கே கணக்கு பயாலஜி குரூப் எடுத்துனுக்குற? இங்கே உக்காந்து படிக்கிற உனக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்குது. அங்கே உங்கள் அப்பா அம்மா காட்டில் மேட்டில் உம்புல் தண்ணி வேத்துன்னு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கடா. இந்த சின்ன வயசுல நீங்கள் கஷ்டப்பட்டாதானா நாளைக்கு நீங்கள் கலெக்டரோ டாக்டரோ போலீஸோ ஆக முடியும். நாங்களும் இந்த இடத்துக்கு ஒன்றும் சும்மா வந்துடலடா. ஒரு பயிற்சி எழுதி பாஸ் ஆகிட்டு தான் வந்துனுக்குறேங்க. அரையாண்டு எக்ஸாமில் ஒருத்தம் கூட பாஸ் ஆகலடா. 2 பேர் தான் பாஸ். அவங்களும் எங்கேயும் இன்னைக்கு மாடு பார்க்குறோன்னு ஓட்டிக்கிறாங்க. எப்பறம் அவங்களெல்லாம் வச்சுருந்தா ஏகுறது? இங்கே என்ன எல்லாம் உட்காந்து சும்மா பெஞ்சை தேய்ச்சிட்டு போகலான்னு வரீங்களா? அது ஏற்கனவே பூரா தேய்ச்சி பெஞ்சு கடை எல்லாமே.